சரி, இப்போ 6வது முடிச்சிட்டோம் இல்லைங்களா? இப்போ 7வது ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பாடல் வரி இருக்கு பாருங்க, அருளே அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்று பாடியவர் யாருன்னு கேட்பாங்க. இது நாமக்கல் கோவில். விரதம் அப்படிங்கிறது நோன்பு, அதை நோட் பண்ணிக்கோங்க. அர்ஜுன் பொருள்ல விரதம் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. விரதம் சமஸ்கிருதம் சொல்ல சார், சமஸ்கிருதம் சொல்ல. அதாவது விரதம்ங்கிறது சமஸ்கிருதம், வடமொழியில் சமஸ்கிருதம். வடமொழி நிறைய மொழிகள் இருக்குது, அதில் சான்ஸ்கிரிட்னுடைய விரதம் இருக்கிறது. அடுத்தது இந்த பக்கம் வந்துருங்க. இந்த விடுதலை போராட்ட வீரர், தமிழ் அறிஞர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இவருக்கு உண்டு. அதுவும் குறிப்பாக அந்த மிகச்சிறந்த ஓவியர் இவர், நாமக்கல் கவிஞர். இவர்களும் மிகச்சிறந்த ஓவியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ நாமக்கல் கவிஞர் அவர் ரொம்ப முக்கியமானது காந்திய கவிஞர் என்று பாராட்டப்படுகிறார். ஓகேவா? காந்தியடிகளுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் தான் இவர் வந்து காந்திய கவிஞர்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் முதல் அரசவை கவிஞர். இவர் எழுதுகிற நூல்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். மலைக்கல்லன் அப்படிங்கிறதும் நாமக்கல் கவிஞர் பாடல்கள், அது பற்றி 2வது விட்டுருங்க. மலைக்கல்லன், சங்கொலி, என் கதை, அதோடைய தன் வரலாறு, என் கதை அப்படிங்கிறது. ஓகே, மலைக்கல்லன் நாடகம். அதே மாதிரி பிரித்தெழுது இருக்கா? எல்லாத்துலேயுமே நீங்கள் கம்பல்சரி பிரித்தெழுதுக்கு பார்த்துக்கணும். குரலாகும், வானொலி, இதில் கீழே ஒரு 3 இருக்குது பாருங்கள், கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. சொற்களினுடைய முதல் எழுத்து ஒன்றி வருவது. ஒரு தொடரில் ஒரு குறிப்பிட்ட சொல்லில் இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்கள் ஒன்றி வந்தால் அது மோனை, 2வது எழுத்து வந்தால் அது எதுகை, இறுதி எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா இறுதி எழுத்து மட்டுமல்ல அந்த சொல், அது வந்து ஏய்ப்புன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து 1 அல்ல 2 அல்ல அப்படிங்கிறதுல அங்கே கீழே இருக்கு பாருங்க, 3வது பகுதியில் முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேட்பாரி வான் முகிலிடம் புகழ் பிழைத்த உபகாரி என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்? உடுமலை நாராயணகவி. உடுமலை நாராயணகவி. ஓகே, உபகாரிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. அதுல உபகாரி அப்படிங்கிறது வள்ளல். பகைவரை வென்றதை பாடக்கூடிய இலக்கிய வகை எதுன்னா பரணி இலக்கியம். அகம்புறம், இந்த 2யுமே பாடுபொருளாக கொண்டு பாடப்பட்டது தான் சங்க இலக்கியங்கள். முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றவர் யாருன்னு கேட்டா பாரிவள்ளல். புலவர்களுடைய சொல்லுக்காக தன் தலையே கொடுக்க முன் வந்தவர் தான் குமணவள்ளல். ரொம்ப முக்கியமான ஒரு கபிலர் தானே சார்? கபிலர் குமணவள்ளல் அந்த என்ன புலவர் சார்? தெரிஞ்சு சரி, பகுத்தறிவு கவிராயர் ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு பெயர் யாருக்கு? உடுமலை நாராயணகவிக்கு பகுத்தறிவு கவிராயர். நம்ம மக்கள் கவிராயர் யார் சொன்னோம்? கட்டுப்படையார் பார்த்தோம். இங்க பகுத்தறிவு கவிராயர். அவர்துல சீர்திருத்த கருத்து நம்ம பார்த்தோம். இவர்துல சீர்திருத்த கருத்து பார்க்க முடியும். ஆனா பேரு இவர் பகுத்தறிவு கவிராயர், அவர். ஓகே, அடுத்தது நான் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர், அதனாலதான் பகுத்தறிவு கவிராயர் நம்ம சொல்றோம். பகுத்தறிவுன்னு என்ன? சரி, ஓகே. உங்களுடைய சிலபஸ் இருக்கு இல்லையா, அது பகுத்தறிவு பார்வையில் பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? உங்களுடைய பிஜி சிலபஸ் ஆர் பிடி உங்களுடைய ஓன் சப்ஜெக்ட், அது அந்த ஒரு கண்டென்ட் அனாலிசிஸ் பண்ணீங்களா? இருக்கா சார்? ஓ, அப்படி ஒன்று இருக்கா? அருமையான கேள்வி. சரி, பேசுவோம். சரி, ஓகே. எந்த ஒரு சிலபஸையும் கண்டென்ட் அனாலிசிஸ் பண்ணாமல் நீங்கள் படிச்சிருக்க முடியாது. அப்படி படிச்சிருந்தாலும் அதுக்கு பேர் கண்டென்ட் அனாலிசிஸ் தான். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது எப்படின்றத டைம் கிடைச்சா சொல்லுவோம். இது முடிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது நாட்டுப்புற இசையினுடைய எளிமை ரொம்ப முக்கியம். அதுதான் மக்கள் கவிதை நம்ம படித்தோம் இல்லையா, அதே போல் இந்த நாட்டுப்புற சாயலில் பாடல் எழுதி பாமரனுக்கும் புரியும்படி நம்ம அங்கே அந்த உழைப்பாளிகளுடைய உயர்வு போற்றியவர்னு படித்தோம். இங்கே பாருங்க, நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகளை படைத்தவர், அதாவது பாடல்களை படைத்தவர் இவர். அடுத்தது பகைவரை வெற்றி கொண்டவரை பாடக்கூடிய இலக்கிய வகை. ஆனால் ஆக்சுவலி எப்படி நம்ம சொல்லுவோம்? யாருடைய பெயரால் வெற்றி பெற்றவர் பெயரால, தோற்றவருடைய பெயரால? எஸ். அடுத்தது தோற்றவருடைய பெயரால் பாடப்படக்கூடிய இலக்கிய வகை தான் இந்த பரணி. 2 அல்ல அப்படிங்கிறது நீங்கள் பிரித்து எழுதிக்கோங்க. தந்து உதவும், தந்து உதவும், ஒப்புமை கூட்டல் இல்லாத, ஒப்புமை இல்லாத. ரைட்.
பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். நமக்கு ரெண்டு விதமான, ஒரு மொழியில் ரெண்டு விதமான வடிவங்க இருக்குது, நமக்கு நல்லா தெரியும். ஒன்று நம்ம பேசக்கூடிய பேச்சு வழக்கு, இன்னும் நம்ம எழுதுகிற ரிட்டன் ஃபார்ம் ஒன்று இல்லைங்களா. அப்போ பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, இதில் இது எல்லாமே கொஞ்சம் நமக்கு தேவைப்படாத விஷயங்கள் நிறைய இருக்குது. இல்லை இதெல்லாம் விட்டுருவோம், அடுத்த பக்கம் வந்துடுங்க. இது தேவையில்லை, இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது, உங்களுக்கு தேவைப்படாது. சரி, இங்கே இருக்குல்ல நன்னூலுடைய அந்த வரிகள் இருக்கு பாருங்க. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உணவாகும். இந்த ஒரு பாடங்களை நோட் பண்ணிக்கணும். இது எழுத்துக்களுடைய பிறப்பை சொல்லக்கூடியது. அதாவது நம்ம உச்சரிக்கிறதுல சிலர் எப்படி பேசுவாங்க, ரொம்ப வேகமாக பேசுவாங்க, ரொம்ப டோன் அதிகமாக இருக்கும், ஹை பிச்சில் பேசுவாங்க. சிலர் ரொம்ப லோ பிச்சில் பேசுவாங்க. ஸோ இந்த ஹை பிச்சில் பேசுறதுக்கு பேர் தான் எடுத்தல், லோ பிச்சில் பேசுறதுக்கு பேர் படுத்தல். இன்னொன்று நலிதல் ஒன்று இருக்குது, ரெண்டுக்கும் இடைவெளியில். அதாவது ரொம்ப சத்தமாகவும் இருக்காது. ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சத்தத்தில் பேசணும், 10 பேர் இருந்தால் எவ்வளோ சத்தத்தில் பேசணும், இது இடைமை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆவரேஜான லெவலாக நட்டோம். ஸோ அப்போ எடுத்தல் படுத்தல் நலிதல் இந்த உழைப்பில் இதில் என்ன சொல்கிறாங்க, திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும். இந்த மாதிரி இடங்களில் பேச்சுக்கள் முன்ன பின்ன மேலே கீழே குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலார் சொல்லுவார். ஸோ இதனுடைய கான்செப்ட் என்னென்னா எழுத்துக்களுடைய பிறப்பை சொல்லக்கூடியது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ரெண்டுமே பொதுவும். சிலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கன்னடா தெலுங்குலாம் பார்த்துருக்கீங்களா, இந்த முஸ்லீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இஸ்லாமியர்கள்லாம் ஒவ்வொருத்தருடைய பேச்சு வழக்கு. இப்போ தமிழர்கள் பார்த்துருப்பீங்க, இதில் ஒவ்வொருத்தருடைய டோன் வெவ்வேறு மாதிரி இருக்கும். தெலுங்கர்கள் தமிழர்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது டோனில்? நீங்கள் தெலுங்கு ஆளுங்க பேசுறது கன்னட ஆளுங்க பேசுறதும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டில் சண்டை போகிற மாதிரியே இருக்கும். அவங்க வீட்டில் சண்டை தான் நடக்குதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவங்க ஆவரேஜ் பேச்சு ஆவரேஜ் தான் இருக்கும். இது எல்லாருமே நம்ம குறை சொல்லலை, இயல்பாக. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது நம்முடைய குற்றச்சாட்டு கிடையாது. இதுக்கு என்னென்னா உரப்பொழிகள் இதுக்கு பேர். அதாவது ரொம்ப சத்தமாக பேசுவாங்க அவங்க. இப்போ எடுத்தல் வரும். அவங்க எப்பவுமே சத்தமாக பேசுவாங்க. அவங்க எல்லாமே எப்படி இருக்கும் தெரியுங்களா, அந்த வல்லோசைகளாக இருக்கும், ரொம்ப சத்தம் அதிகமாக இருக்கும். இந்த கேரளக்காரரை பார்த்துருக்கீங்களா, அவங்க பேசுறதே புரியாது, மூக்கில் பேசுகிற மாதிரி பேசுவாங்க. இதுக்கு பேர் மூக்கின சாயல் ஒளி. மலையாளம் எல்லாமே அவன் பேசுறதும் மூக்கில் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு எல்லாமே இடைப்பட்ட சாயல் இருக்கக்கூடிய தான் நம்முடைய தமிழ் மொழியாக இருக்கும். ஸோ வல்லோசைகள் அவங்களுக்கு கன்னடாவும் தெலுங்கும் வல்லோசையாக இருக்கும். இவங்க எப்படி இருக்கும், வல்லினம்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு மலையாள ஆளுங்கெல்லாம் மெல்லினமாக இருக்கும், மூக்கின மொழிகள் அதிகமாக பயன்படுத்துவாங்க. நம்மளுக்கு மூன்றுமே இருக்கும். ஆனால் சத்தம் நமக்கு ஆவரேஜாக பேசுவோம், சண்டை போட்டால் மட்டும்தான் சத்தம் வரும். ஸோ இந்த மாதிரி இப்போ எடுத்தல் படுத்தல் இந்த மாதிரி யோசனைகளை இந்த முறையில் பார்க்கலாம் அப்படிங்கிறது நன்னூலார் சொல்லியிருப்பார். அடுத்தது, எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவதும் ஆகியவும் மொழியினுடைய தன்மைகள் அப்படின்னு யார் சொல்றது? மு வரதராசனார். ரைட். நம்ம இந்த வட்டார வழக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, கிளை மொழின்னு சொல்லுவோம், வட்டார மொழின்னு நம்ம சொல்லுவோம், புது மொழின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வட்டார மொழிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் நம்ம பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன மொழி, இது என்ன வழக்கு? பொது வழக்கா வட்டார வழக்கா அல்லது கிளை மொழியா? வட்டார வழக்கு. ஓ, வட்டார, இது வட்டாரம் அப்படிங்கிறதுனால வட்டாரம் சொல்லிட்டீங்க. ஓகே, சிம்பிள். அப்போது நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இது குறு வழக்கெல்லாம் குறுமொழியெல்லாம் சேர்ந்து என்னவா மாறும், ஒரு வட்டார கிளை மொழியாக மாறும். வட்டார கிளை மொழியெல்லாம் சேர்ந்து ஒரு மாவட்டத்தினுடைய மொழியாக மாறும். அந்த மாவட்ட மொழிகள் எல்லாமே ஒரு பொதுமையான மொழியாக இருந்துச்சுன்னா அது தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பொதுமையான மொழியாக மாறும். ஸோ இங்கே பேச்சு வழக்கில் ரெண்டு விதமானது இருக்குது. ஒன்று, ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டும். இப்போ நாமெல்லாம் நம்ம வாத்தியர்களுக்கு பேர் வச்சுருப்போம் இல்லையா, வாதிகளுக்கு சின்ன வயசுல பேர் வச்சிருக்கோம். இதெல்லாம் என்னது, இது வட்டார வழக்கா? குறுமொழி. எஸ், ஒரு குறுகிய கூட்டத்தார் மட்டுமே தனக்குள்ள பொருள் புரியும்படி ஒரு குறிப்பிட்ட சொற்களை வச்சு பேசுறது, இது குறுமொழி. ஆனால் இந்த குறுமொழியெல்லாம் சேர்ந்து என்னவா மாறும் தெரியுமா? தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தருமபுரியில் பேசுகிற நம்மளுடைய மொழி நீங்கள் கோயம்புத்தூர்லேயோ நீங்கள் இன்னும் கீழே நீங்கள் அந்த பக்கம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், திருநெல்வேலி சைடில் புரியாது. அவங்க பேச நமக்கு புரியுதில்ல, அது வேற, அதுவும் நமக்கு புரியாது. அவன் ஏழை வேலை போலன்னு பேசுவான். ஆனால் அவங்களுடைய சில வார்த்தைகள் நீங்கள் அங்கே போயிட்டு மரிசி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லின்னு வச்சுக்கேன், சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். நிறைய பேருக்கு இங்கே தெரியாது, பாரு உங்களுக்கே தெரியல, நீங்களா வெளிநாட்டுக்கு வந்த மாதிரி தான். மரிசின வரப்ப என்ன செய்வோம்,
உங்களுக்கே தெரியல பத்தியா? சரி. இப்ப நிறைய சொல்லு வந்து கிராமத்துல இருந்து நம்ம போனதுனால என்னாச்சு, மறந்து போச்சு. மரிசின்னு தெரிய மாட்டேங்குது. மரிசி நிச்சயமா ஒரு தெரியல நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா என்ன ஒரு விவாதம். இந்த மாதிரி படிப்பு சூப்பர். மரிசி என்ன வரப்பு தான், வயல்ல இருக்கக்கூடிய வரப்புக்கு தான் மரிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அந்த வட்டார வழக்கு என்ன ஆகும், இது என்னன்னா இதுதான் வட்டார வழக்கு. இப்போ தரும்பில் நம்ம மரிசின்னு சொல்றோம், நீ இதே சேலத்தை தாண்டி நீ அந்த பக்கம் நாமக்கல் அப்படிலாம் போனீங்கன்னா தெரியாது. இப்போ புரியுதுங்களா? ஸோ அப்போ பேச்சு மொழியிலேயே வட்டாரத்துக்கு வட்டாரம் என்ன மாறும், நம்மளுடைய மொழியினுடைய தன்மைகள் மாறும். ரைட். அப்ப இதுல பாருங்க, இருக்கிறது என்னும் சொல்லை, இருக்கிறது என்பது பொதுமொழி. இருக்கிறது இது இலக்கிய மொழி தானே, இலக்கிய மொழி, இலக்கிய எழுதக்கூடிய மொழி. ஆனா இது எப்படி மாத்திரம், இருக்கு இருக்குன்னு சொல்றோம்ல, இக்குது அல்லது கீது இப்படின்னு சொல்றோம்ல, இதுல என்னது பேச்சு மொழி. ஸோ அப்போ எழுத்து வழக்குல இருந்து அப்படியே முற்றிலும் மாறுபட்டதுதான் இந்த பேச்சு மொழி. ஒரு மொழியில இந்த ரெண்டு வடிவங்களும் இல்லை அப்படின்னா அது ஒரு மொழிக்குரிய தகுதியே கிடையாது. சான்ஸ்கிரிட்ல அது இருக்கா? இல்ல. சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம் வந்து என்ன ஆகல, இரட்டை வழக்கு மொழி கிடையாது. அதாவது இரட்டை வழக்கு மொழி என்றால் அதில் பேச்சு வழக்கம் இருக்கணும், எழுத்து வழக்கம் இருக்கணும். இப்போ மலையாளத்துக்கு இருக்கா? இருக்கு. கன்னடத்துக்கு இருக்கா? தெலுங்கு இருக்கா? இருக்கு. இருள மொழிக்கு இருக்கா? இல்ல. பேச்சு மொழி மட்டும். இருளாவுக்கோ படகாவுக்கோ தோடாவுக்கோ கடப்பாவுக்கோ துளுவோ கோவோ குவந்தோ கூந்தோ ராஜ்மஹாலோ ஓரவனா இது கிடையாது. அப்போ எந்த ஒரு மொழிக்கு சரி, அப்போ எந்த ஒரு மொழிக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்ற ரெண்டு வடிவம் இருக்கோ அது என்ன மொழியா இருக்கும், இரட்டை வழக்கு மொழியை நம்ம சொல்லிடுவோம். ரைட். அப்போ இருக்கிறது என்றும் சொல்லை இருக்கு இருக்கிறது கீதுன்னு நம்ம சொன்னோம்னா இது என்ன மாறிடுது, பேச்சு வழக்கா மாறிடுது. அப்போ கீழே வந்துருங்க, கன்னடம் கீழே கிளைமொழியில் வந்துருங்க. கன்னடம் தெலுங்கு மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழில் இருந்து பிரிந்து சென்ற மொழிகள். அப்போ இது இந்த கான்செப்ட் இருக்கு அப்படின்னா அப்போ தமிழ்ல இருந்து எது ஃபர்ஸ்ட் போச்சு, மலையாளம். ஃபர்ஸ்ட் தெலுங்கு போச்சு, தெலுங்கு கன்னடம். ஃபர்ஸ்ட் தெலுங்கு போயிடுச்சு, ஓகேவா. அதுக்கப்புறம் கன்னடம் போச்சு, அதுக்கப்புறம் மலையாளம் போச்சு. கிபி 12 தான் போச்சு. அது இதுங்கெல்லாம் கிபி 4-5 ஓடிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழனுடைய தனித்தன்மையாக இருந்துச்சு. ரைட். அப்போ இதனுடைய சீக்வன்ஸ் ஆர்டர் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் தெலுங்கு கன்னடம் அதுக்கப்புறம் தான் மலையாளம். ரைட். ஓகே ஓகே. ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டானது, ஒரு மொழி நீண்ட காலம் நிலை பெற்று வாழணும் அப்படின்னா எழுத்து வடிவம் இருக்கணும். ஆமாம் தானே? எழுத்து வடிவம் இல்லை எனில் அந்த மொழி என்ன ஆகிடும் நிச்சயமா. எஸ். அதுக்காகத்தான் அந்த எழுத்து வடிவம் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம முன்ன இலையினுடைய வடிவங்கள்லாம் படிச்சோமா, பார்த்தோம், படிக்கல பார்த்தோம். அது ஏன் அப்படின்னா அந்த சொல்லாட்சி இன்னைக்கு வரை இருக்கணும் அப்படின்றதுனால தான் அது இடம்பெற்றிருக்கு நம்முடைய பாடப்பகுதியில். அடுத்தது அந்த வரி வடிவத்தினுடைய மாற்றத்தை பாருங்க. அண்ணா அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி எழுதுனாங்க, அதாவது பெரியாருடைய சீத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கால் வாங்க மாட்டாங்க, அதை அப்படியே சேர்த்து எழுதுவாங்க. எஸ்யா எஸ். ஆனால் இப்போ எப்படி எழுதுறோம், நம்ம எல்லாத்துக்குமே நெடில் என்றால் கால் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த வடிவம் கொடுத்துருக்காங்க பாருங்க. முற்காலத்தில் அண்ணா அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, தற்காலத்தில் எப்படி மாறிச்சு, காலை அப்படிங்கிறது எப்படி எழுதுனாங்க, இப்போ நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்ட்டு. ரைட். பேச்சு மொழியை நம்ம உலக வழக்குன்னு நம்ம சொல்லுவோம். எஸ், உலகத்தில் இயல்பாக பேசக்கூடிய வழக்கு பேச்சு மொழி. இலக்கிய வழக்கு அப்படிங்கிறது எழுத படிக்க தெரிஞ்சவங்களால் மட்டும் எழுதக்கூடியது தான் இலக்கிய வழக்கு. பேச்சு மொழியில உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும். ஆமாம் தானே, நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பேசுவோம் பேச்சு வழக்கு, அதுதான். ஆனால் எழுத்து மொழியில் வந்து அந்த அறிவினுடைய முயற்சி இருக்கும், அறிவினுடைய முதிர்ச்சியும் இருக்கும். ரைட். இங்கே கீழே பாருங்க, இரட்டை வழக்கு மொழின்னு என்ன, அந்த டெஃபினேஷனில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருந்துச்சுன்னா அது இரட்டை வழக்கு மொழி அப்படிங்கிறது. ஏன்னா வேறுபாடு இருந்தால் தானே ரெண்டு வழக்கு இருக்குன்னு தெரியும். எஸ். ஆமாம். அடுத்தது நம்ம மொழியில் அடிப்படை திறன்னு சொல்லுவோம்ல, நம்ம இயல்பாகவே எல்லாத்துலேயுமே தான் அடிப்படை பேசிக் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. த்ரீயாஸா ரீடிங் ரைட்டிங் அண்ட் arithmetic. லிசனிங் ஸ்பீக்கிங் LSRW. அடிப்படை திறன் வந்து LSRW ரீடிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங். ஓகே. இந்த LSRW வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழில் இருக்கும். அதாவது என்னன்னா கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல். இந்த அடிப்படை திறன்கள் சீக்வன்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த ஆர்டர் படி தான் இருக்கும். அதுதான் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேட்கணும், அடுத்தது பேசணும், அதுக்கப்புறம் படிக்கணும், அதுக்கப்புறம் எழுதணும். ரைட்.
இங்க பாருங்க, கீழே வந்துருங்க. பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒலிப்பதும் உண்டு. அதாவது ஈ என்பதை ஏ என்றும், அப்ப நம்ம இலக்கிய வழக்கில் என்ன எழுத சொல்லுவோம்? இலைன்னு எழுதுவோம். ஆனா சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? இலை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஈ என்னவா மாறுது? அப்போ எப்படி கொஸ்டின்னா, பேச்சு வழக்கில் இகரம் அதாவது ஈ எந்த ஒலியாக மாற்றமடையுது? ஈ ஏவா மாற்றமடையுது. ஓகேவா? அதே மாதிரி ஊ அப்படிங்கிறது எப்படி மாறுது? ஓவா மாறுது. அப்போ வந்து உலகன்றதை நம்ம உலகம்னு சொல்றோம். ஆமா, வீட்டுல என்ன சொல்றோம்? உலக்கைன்னு சொல்றதில்ல, உலக்கை எங்க இருக்குன்னு தான் கேட்போம். உரல் எங்கன்னு தான் கேட்போம். ஆமா தானே? உரல்னு சொல்றதில்ல, உரல் பேச்சு வழக்கு. அது நீங்க தான் எக்ஸாம்பிள் சொல்லிருக்கணும். ஆக்சுவலா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி சார், சிறுகதை எல்லாமே இந்த பேச்சு வழக்கு ஏன்? அப்பதான் அந்த உணர்ச்சியை புரிஞ்சுக்க முடியும். அவர் என்ன சொல்ல வர்றாரு, அவருடைய உணர்வு. அதாவது சிறுகதை பொறுத்தவரையும் வாழ்க்கையில தான் முக்கியம் என்னைக்குமே. அதாவது உங்களுடைய நிகழ்வை நீங்க பேசுற பாஷையிலே நான் சொன்னேன்னு வச்சுக்கேன், பாமரனுக்கும் புரியும், அதிகமா படிக்காதவனுக்கும் புரியும். இப்ப தினத்தந்தியினுடைய தினத்தந்தியினுடைய அந்த ரைட்டிங் அந்த ஸ்டைலும் மற்ற அந்த தினகரனுடைய இதுவும் வித்தியாசம் இருக்கும். ஏன் தினத்தந்தி அதிகமாக படிக்கிறாங்க? டீ கடையில் 5ஆவது படிச்சுன்னு இருப்பான், 4ஆவது படிச்சுன்னு இருப்பான், 10ஆவது படிச்சுன்னு இருப்பான். ஆனால் இது எல்லாருக்கும் எளி நடையில் இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட் இது பேர் வந்து வட்டார படைப்புகள்னு சொல்லுவாங்க. ரைட். தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டுங்களா? ரைட். அதுக்கப்புறம் கீழே வந்துருங்க, பாரதிதாசனுடைய வரிகளில் எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, எளிய நடைன்ட்டு. இலக்கண நூல் புதிதாக ஈற்றுதலும் வேண்டும் என்று பாடியவர் யாருன்னு கேட்டா பாரதிதாசன். மொழியினுடைய முதல் நிலை அங்கே பேசுதல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கேட்டல் முன்னாடி வரும். ஃபர்ஸ்ட் குழந்தை கேட்கணும், அதுக்கப்புறம் தான் பேசும். ஸோ கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல். அப்போ மொழியினுடைய வரி வடிவம் என்ன ஆகும்? எழுத்து வடிவம். கரெக்டா? ரைட். சரி, உங்களை நான் கேட்குறேன், ஒரு குழந்தையினுடைய முதல் எழுத்து என்ன? நீங்களும் அமைதியாக இருக்கணும். ஒரு குழந்தையினுடைய முதல் எழுத்து என்னவா இருக்கும்? அப்பா அறிவாளி குழந்தையா இருக்கும். பயங்கர அறிவாளியா இருக்கும். சார் தாவா சார். ஓ அப்பா இல்லையா? அதாவது ஆன் சொன்னீங்களா? ஒரு குழந்தையினுடைய இவனுக்கு கேட்போம், ஒரு குழந்தையினுடைய முதல் எழுத்து என்ன? அவ்வளோதானே? அனுபவம் இருக்கு. அப்பா எழுதுறானா? கிறுக்கல். உங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு சப்போர்ட் கிறுக்கல் மொழி. நீங்க சொல்லிட்டீங்களா? வரி வடிவம். அது கிறுக்கல் மொழின்னு சொல்றீங்க. எஸ், அவனுடைய கிறுக்கலே முதல்ல அப்படி தான் ஆரம்பிக்கும். அவன் தான் இருப்பான். கிறுக்கல் அப்படிங்கிறது தான் முதல் குழந்தையினுடைய முதல் எழுத்து. என் பையன் ஓ போட்டாலாம் சொல்லக்கூடாது, அது கிறுக்கல் இல்லையா? ஸோ இது எதுக்காக அந்த குழந்தை இப்படி பண்ண தெரியுங்களா? பட் உங்களுடைய அந்த பிராக்டிஸ் இல்லாமலே குழந்தை செய்யலாம். அதனால தான் நல்லா பாருங்க, குழந்தைகளுடைய கண் கொண்டு பாருங்கள், உலக அழகா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க கிறுக்கணும்னு சொல்லக்கூடாது. அவன் என்ன போட்டுட்டு இருக்கான், ஈ போட்டுட்டு இருக்கான்னு நினைச்சுக்கோங்க. அப்போ என்ன காரணம்? ஒரு குழந்தை இந்த மாதிரி அவருடைய முதல் எழுத்து கிறுக்கல் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? கத்துட்டா இருக்கான். எஸ், ஆக்சுவலா என்னது இந்த மசில்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டேஷன். இந்த மசில்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி வரணும் அவனுக்கு. எப்படி வந்து ஒரு பேனாவை பிடிக்கணும், அவன் கை வளைவு எப்படி வருது, அவன் எப்படி இங்க கை சுற்றுது அப்படிங்கிறது அவன் அதே உங்களோட ட்ரைனிங் இல்லாமலே என்ன பண்றான், அவன் கத்துக்கிறான். நீங்க கத்துக் கொடுக்கவே இல்லை, நீங்க மாண்டிசோரி மெத்தட்லாம் நீங்க கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. ஆனா அவன் என்ன செய்யறான், மாண்டிசோரி மெத்தட் உங்களுக்கு அவன் சொல்லி கொடுக்குறான் இன்டைரக்டா. பட் நாம தான் பிடிச்சிக்கல, இவன் சும்மா கிரிக்கெட் இருக்கான்னு நினைக்கிறோம். இல்ல, களிமண்ணை போட்டு பிசைஞ்சிட்டு இருப்பான். என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்? அவன் பொம்மை அழகா செய்யணும்னு அவசியம் இல்லை, களிமண்ணை பிசை தெரிஞ்சாவே போதும். செய்யறாங்களா இல்லையா? கிளே வாங்கி கொடுக்குறோமா இல்லையா? மாண்டிசோரியுடைய ஒரு டீச்சிங் எய்டு அது. மாண்டிசோரி மெத்தடுடைய மிகப்பெரிய ஒரு டீச்சிங் எய்டு அது. பட் நம்ம என்ன செஞ்சுட்டோம், நம்ம உண்மையிலேயே இன்னசென்டா இருக்கும் அந்த மெத்தட். ஓகே, அடுத்தது தமிழ் மொழியினுடைய கிளை மொழிகளில் ஒன்று தான் தெலுங்கு. ஏன்னா முதலில் பிரிஞ்சது இல்லையா? ரைட். அடுத்தது பேச்சு மொழியை என்ன சொல்லுவோம், உலக வழக்குன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது சொலவடைகள். சொலவடைகள் என்ன? யார ஒருத்தர் ஒரு சொல்லோட சொல்ல போகலாம். இதுல இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு சொல்லோட சொல்ல போகலாம்.
ஏன்னா சொலவடைகள்ங்கிறது அனுபவ முதிர்ச்சியுடைய காரணமா வரும். சரி, இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். எறும்பு ஊற கல்லு உண்டை. சரி, அப்புறம் திடீர்னு கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோன்றீங்களா? சார் கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி? வெரி குட். அடுத்த ராத்திரி படம் பிடிப்பான். ஆமாம், வெரி குட். நிறைய கூட தழும்பாது. ஓகே. குறை கூட கூத்தாடாது. ஆடுமா ஆடாதா? ஆடும். காலி கூட ஒன்றும் இல்லாத படமும் ஆடும். சரி சரி. இது சொலவடைகள் அப்படிங்கிறது நம்ம பழமொழி நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக பழமொழிகளை வந்து நீங்கள் ரிட்டன் ஃபார்மில் கொடுத்தீங்கன்னா அது டீசெண்டாக இருக்கும். ஆனால் இது பேச்சு வழக்கில் இருக்கும்போது என்ன மாறும், அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் இப்போ பழமொழியில் நீங்கள் சொல்கிறதில்ல, ரிட்டன் ஸ்கிரிப்டில் நீங்கள் சொல்லுப்பாரு, ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. ஆமாம் தானே? ஏன் கமல் சொல்லுவாப்புல, ஏன்னு கேட்க கூடாது, அது அப்பப்போ வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிம்பிளா இல்ல இல்ல, இந்த வேண்டாம் வெறுப்பு கொள்ள பெற்று காண்டாம இருக்கு பேர் அந்த கதையா போயிடும். இது வந்து நீங்க இதே நீங்க படிச்சு பாருங்களேன். வேண்டாம் வெறுப்பிற்காக பிள்ளையை பெற்று காண்டாம் என்று பேர். இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. ஸோ சொலவடையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பேச்சு வழக்கு அதனுடைய வழக்கிலேயே நம்ம பேசிட்டு போயிருக்க முடியும். என்ன செய்யக்கூடாது, சொலவடைன்றது இன்றைக்கு நம்ம ரிட்டன் ஸ்கிரிப்ட் பழமொழி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? சரி, இது எல்லாமே பழமொழிகள் தான். இந்த பழமொழிகள் எல்லாமே எப்படி கேட்பான் அப்படின்னா, ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க. இது அந்த ரிட்டன் ஸ்கிரிப்ட் அப்படியே கொடுத்துட்டு எந்த நூல்லேருந்து வருதுன்னு கேட்க மாட்டான். புரியுதுங்களா? இது கொடுத்துட்டு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பான். இதை படிச்சுக்கிறீங்களா, படிக்கணுமா? வேண்டாமா? சரி, ஓகே. அடுத்தது குற்றியில் உரம், குற்றிய இல்லைக்காரம். சாப்பிடுங்க.